Hello friends, இந்த Photoshop tutorial நம்ம dotted lines, dash lines எப்படி create பண்ணனும் பார்க்க போறோம். First ஒரு new document open பண்ணிக்கிறேன். இத ஒரு கலர்ல fill பண்ணிக்கலாம். நான் black கலர்ல fill பண்ணியிருக்கேன். Brush tool select பண்ணிக்கோங்க. Brush size adjust பண்ணிக்கோங்க. நான் 15 pixels கொடுத்திருக்கேன். Brush settingsல போய்ட்டு நீங்க இந்த spacing வந்து நீங்க increase பண்ணிக்கோங்க. எவ்வளவு ஸ்பேசிங் வேணுமோ அந்த அளவுக்கு increase பண்ணிக்கலாம். இப்போ 123 கொடுத்திருக்கேன் நான். foreground கலரை மாத்திக்கிறேன். இப்போ ஒரு இடத்துல கிளிக் பண்ணிட்டு shift கீயை பிரஸ் பண்ணுங்க. எங்க எண்ட் ஆகணுமோ அந்த இடத்துல நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா பாருங்க உங்களுக்கு இந்த மாதிரி லைன் கிடைச்சிருக்கும். இப்போ நான் ஸ்பேசிங் வந்து மறுபடியும் இன்க்ரீஸ் பண்ணி காமிக்கிறேன். இப்போ கிளிக் பண்ணிட்டு ஷிஃப்ட் கீயை பிரஸ் பண்ணிட்டு இங்கே கிளிக் பண்ணீங்கன்னா பாருங்க ஸ்பேசிங் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அதே மாதிரி நீங்கள் இங்கே கிளிக் பண்ணிக்கோங்க. ஷிஃப்ட் கீயை பிரஸ் பண்ணிட்டு இங்கே கிளிக் பண்ணலாம். பாருங்க எந்த இடத்துல கிளிக் பண்ணுறீங்களோ அந்த ஷேப்பில் வந்து உங்களுக்கு லைன் கிடைக்கும். இதே நீங்கள் ஃப்ரீ ஹேண்டாக கூட ட்ரா பண்ண முடியும். இந்த மாதிரி இப்படி கூட நீங்கள் ஃப்ரீ ஹேண்டாக ட்ரா பண்ணலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த கஸ்டம் ஷேப் டூலில் ஏதாவது ஷேப் செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் இந்த ஸ்டார் ஷேப் செலக்ட் பண்ணிக்கிறேன். இங்கே வந்து ஃபில் வந்து நோ ஃபில் கொடுத்துக்கோங்க. இங்கே ஷேப்னு செலக்ட் பண்ணிக்கோங்க. இங்கே நம்ம ட்ரா பண்ணலாம். பாருங்கள் இங்கே ஷேப் ட்ரா பண்ணியிருக்கோம். இதில் வந்து நீங்கள் லைன் வந்து டாட்டர்னு கொடுத்துக்கோங்க. இதில் சென்டர் கொடுத்துக்கோங்க. மோர் ஆப்ஷன்ஸில் வந்து நீங்கள் கேப் அட்ஜஸ்ட் பண்ண முடியும். பாருங்கள் 2ங்கிறத நீங்கள் 4னு கொடுத்து பார்த்துக்கலாம். நீங்கள் 1 கூட கொடுக்கலாம். இப்போ இதிலே வந்து நீங்கள் டாட்டுக்கு பதிலாக டேஷ் கூட செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ கேப் வந்து நான் 5 கொடுத்து காமிக்கிறேன். இந்த மாதிரி கிடைக்கும். 2 கொடுத்து காமிக்கிறேன். இங்கே டேஷ் வந்து 6 கொடுக்குறேன். அட்ஜஸ்ட் பண்ணும்போது அது அட்ஜஸ்ட் ஆகிறது உங்களுக்கு தெரியும். இப்போ நான் டாட்டடே செலக்ட் பண்ணிக்கிறேன். ஜஸ்ட் உங்களுக்கு காமிச்சது. இதில் வந்து சென்டர் கொடுத்துக்கலாம். அடுத்தது இந்த ஸ்ட்ரோக் கலர் வந்து வேறு கலர் மாற்றலாம். நீங்கள் பாருங்கள் இந்த மாதிரி வேறு கலர் கூட மாற்றிக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இதிலே வேறு ஷேப் கூட நீங்கள் எடுத்து ட்ரை பண்ண முடியும். பாருங்கள் இந்த ஷேப் எடுத்துகிட்டு நீங்கள் ட்ரா பண்ணிவிட்டு பாருங்கள் உங்களுக்கு உடனே அந்த ஷேப்பில் வந்து ஃபில் ஆகிருக்கு. அடுத்த ஷேப் நான் செலக்ட் பண்ணி காமிக்கிறேன். இந்த டைமண்ட் பாருங்கள் உங்களுக்கு இந்த மாதிரி ஃபில் ஆகி கிடைக்கும். இப்போ வேறொரு நியூ டாக்குமெண்ட் ஓப்பன் பண்ணிக்கிறேன். கலரில் ஃபில் பண்ணிக்கலாம். ஃபோர்க்ரவுண்ட் கலரில் மாற்றிக்கிறேன் நான். பென் டூல் செலக்ட் பண்ணிக்கோங்க. நம்ம லைன் ட்ரா பண்ணிக்கலாம். இதோட முடிச்சுக்கணுன்னா நீங்கள் எஸ்கேப் கீ ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ரைட் கிளிக் பண்ணிவிட்டு ஸ்ட்ரோக் பார்த்து கொடுங்க. இங்கே ப்ரஷ் செலக்ட் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்தீங்கன்னா பாருங்கள் அந்த பாத்து வந்து உங்களுக்கு நம்ம செலக்ட் பண்ண ஸ்பேஸிங்கில் வந்து ஃபில் ஆகிருக்கும். இப்போ நீங்கள் இங்கே ரைட் கிளிக் பண்ணிவிட்டு டிலீட் பார்த்து கொடுத்துருக்கலாம். பாருங்கள் அந்த லைன் போயிருக்கும். அதே மாதிரி நீங்கள் மறுபடியும் வேறு ஷேப் ட்ரை பண்ணலாம். பாருங்கள் இந்த மாதிரி லைன் ட்ரா பண்ணிவிட்டு நீங்கள் ஆட் ஆங்கர் பாயிண்ட் கொடுத்துக்கோங்க. இப்போ இங்கே ஆட் பண்ணிவிட்டு இதை எப்படி வேணாலும் லைனாக மாற்றிக்கலாம். நீங்கள் இப்படி இருந்துச்சுன்னா மறுபடியும் நீங்கள் இதை ரைட் கிளிக் பண்ணி ஸ்ட்ரோக் பார்த்து கொடுத்தா
இந்த மாதிரி ஆட் ஆகிருக்கும். இப்போ ரைட் கிளிக் பண்ணி இங்கே delete பாத் கொடுத்துருக்கேன். இப்போ நான் மறுபடியும் பென் டூல் யூஸ் பண்ணி லைன் ட்ரா பண்ணிக்கிறேன். இங்கே ஆட் ஆங்கர் பாயிண்ட் செலக்ட் பண்ணிவிட்டு இந்த லைனில் கிளிக் பண்ணிக்கலாம். இந்த பாயிண்ட்டை வந்து நீங்கள் ஜஸ்ட் மூவ் பண்ணலாம் இப்படி. இப்போ ரைட் கிளிக் பண்ணி ஸ்ட்ரோக் பாத் கொடுக்கலாம். இங்கே ப்ரஷ் செலக்ட் பண்ணிவிட்டு ஓகே கொடுங்க. எகெயின் மறுபடியும் இந்த பாயிண்ட்டை நீங்கள் வேறு பக்கம் மூவ் பண்ணலாம். எகெயின் ரைட் கிளிக் பண்ணிவிட்டு ஸ்ட்ரோக் பாத் கொடுக்கலாம். பாருங்கள், உங்களுக்கு எப்படி வேணாலும் டிசைன் க்ரியேட் பண்ண முடியும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஃபோட்டோஷாப் டியூட்டோரியலில் நம்ம டாட்டட் லைன்ஸ் டேஷ் லைன்ஸ் எப்படி க்ரியேட் பண்ணுறேன்னு பார்த்தோம். இந்த டியூட்டோரியல் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.